சந்திரசேகர் அவர்கள். காங்கிரஸ் வந்து தாவேகா கூட இணைஞ்சது அப்படின்னா காங்கிரஸ் பழைய மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சியாக வந்து மாறும். இப்போ முதல்ல அவர் மகன்கிட்ட போய் கூட்டணி பேசணும். ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடியே துரத்தி விட்டார். வீட்டுக்குள்ளே விடுறதில்ல. மாடியில் நீ இருந்துக்க, கீழ் வீட்டு ரூமில் நான் அம்மா ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு முதல்ல வீட்டுக்குள்ளே நுழைய பார்க்கணும். அப்புறம் வர அரசியல் பேச்சு, ஒரு காங்கிரஸ் பற்றி பேச்சு, கூட்டணி பேச்சு பேசுகிறதெல்லாம் அப்புறம். விஜய் அறிக்கையை பார்த்துருக்கீங்களா? அந்த கையெழுத்தில் என்ன போட்டிருக்கு? ஜோசப் விஜய் இன்சியலே போடுறதில்லம்மா விஜய். ஏன் போடுறதில்ல? ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கெல்லாம் வந்து காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதில் சொல்லியிருக்காருன்றதே பெருசு. அவர் வந்து காங்கிரஸ் மாநில தலைவர். இவர் வந்து அட்ரஸ் இல்லாத ஒரு நபர். அதே மாதிரி இந்த சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து படம் வந்து வெளியே வரல, நிறைய அழுத்தங்கள் வந்து விஜய்க்கு தரப்படுது. அது ஒரு ரசிகராக சந்திரசேகரன் வந்து கருத்து சொல்லலாம். அதுக்கெல்லாம் விஜய் வந்து பயப்பட மாட்டார். இப்படி சொல்லி தான் கண்டவனை கொண்டு போய் சாணி அடி வாங்க வைக்கிறதே இதுதான். சம்மந்தப்பட்டவன் பேச மாட்டான். சந்திரசேகரன் என்னைக்கு அந்த ஜோசியம் போட்டான என்னன்னு அதோட முடிஞ்சு. காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 30 தொகுதிகள் கேட்டதாகவும் 2 ராஜ்யசபா சீட்டு வந்து கேட்டதாகவும். அந்த மாதிரி ரொம்ப அடம் பிடிச்சா ஒரு சீட்டு வேணால் கூட தருவாங்க. 25ன்றது 26. அப்போ 8ஆம் நம்பர் ராசியான்னு பார்த்தாங்கன்னா 9 27 அப்படின்றத கொடுக்குறதே ரொம்ப முடியாத ஒரு சூழல் தான். 25 கீழே கொடுக்காமல் இருந்தாங்கன்னா. அதே மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன்வைக்கிறாங்க. இதுக்கு வந்து திமுக சம்மதிக்குமா? கூட்டு பொரியல் கொடுத்து சாப்பிட்டு வேணால் வாங்க ஆட்சி பண்ணலாம். ஒருவேளை வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஒரு பலவீனம் வந்து குறைஞ்சிட்டு. அதெல்லாம் வெளியில் வரமாட்டாங்க. இப்போ கதவு சாத்திட்டாங்க. ஒன்ஸ் தாலி கட்டிட்டா முடிஞ்சு போச்சு லைஃப். கல்லானாலும் கலவன், புல்லானாலும் புருஷன். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம உணர்ந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வந்து எஸ்ஏசி அவர்களும் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அவர் யாருமா? விஜயோடைய அப்பா சந்திரசேகர் அவர்கள். அப்பாவா? சரி. அவர் வந்து காங்கிரஸ் வந்து தாவேகா கூட இணைஞ்சது அப்படின்னா காங்கிரஸ் பழைய மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சியாக வந்து மாறும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் வந்து எங்களுக்கு பதிலாக சொல்லியிருக்காரா செல்வ பெருந்தகை? ஆமாம். இவருக்கா? எஸ்ஏசி அவர்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் எங்களுக்கு வந்து பூஸ்ட் தர தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, பல உலகத் தலைவர்கள் இருக்காங்க. அந்த உலகத் தலைவர்கள்லாம் ஒன்று அப்பனை கொன்றுவாங்க, இல்லை அப்போ சானா ஓடி போயிடுவான், இல்லை செத்து போயிடுவான். அப்படி தான் இருக்கும் பெருவாரியான புரட்சியாக இருந்தது. இப்போ இவர் வந்து இருக்காருன்றது சந்தோஷம் நமக்கெல்லாம். நல்ல டைரக்டர்ன்றதுனால அவர் மட்டும் போயிட்டுருக்காரு. இப்போது சீன புரட்சியாளர் மாசோத்துங்கோட அப்பா யார்? ஜோசப். இவர் ஜோசப் விஜய் இல்லையா? ரஷ்ய புரட்சியாளர் ஜோசப் ஸ்டாலின் இருக்கார். அவங்க அப்பா பேர் என்ன? ட்ரம்ப் அப்பா பேர் என்ன? இந்த மாதிரி பெரும் தலைவர்கள், புரட்சியாளர்கள் அப்பா பேர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்பா இருந்தால் தான் ஒரு மகன் வர முடியும். அது இருப்பாங்க, பட் ஆனால் டம்மி பீஸ் ஆக்கி முடிச்சுட்ருவாங்க. அப்போ தான் வந்து இவர்கள் வந்து பிரபலமாக இருக்க முடியும். அந்த மாதிரி விஜய் ஏற்கனவே இதெல்லாம் இந்த உலக தலைவர்களை பார்த்து படித்து, அரசியல் படித்து ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டார், துரத்தி விட்டார். இப்போ வீட்டுக்குள்ளே விடுறதில்ல. இப்போ முதல்ல அவர் மகன்கிட்ட போய் கூட்டணி பேசணும். மாடியில் நீ இருந்துக்க, கீழ் வீட்டு ரூமில் நான் அம்மா ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு முதல்ல வீட்டுக்குள்ளே நுழைய பார்க்கணும். அதை அவரால் முடியுமான்னு பார்க்க சொல்லுங்கள். விஜய் வீட்டுக்குள்ளே நினச்ச நேரத்தில் போயிட்டு வர முடியுமான்னு பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் இவர அரசியல் பேச்சு, ஒரு காங்கிரஸ் பற்றி பேச்சு, கூட்டணி பேச்சு பேசுகிறதெல்லாம் அப்புறம் பேசலாம். விஜயோடைய ஆதங்கத்தை வந்து விஜயோடைய அப்பா அவர்கள் வந்து பேசுகிறாங்களா? இவர் யாருமா? விஜய் அறிக்கையை பார்த்துருக்கீங்களா? அதில் கையெழுத்து இருக்கா? அந்த கையெழுத்தில் என்ன போட்டிருக்கு? ஜோசப் விஜய். இன்சியலே போடுறதில்லம்மா விஜய். ஏன் போடுறதில்ல? இவர் தொல்லை தாங்க முடியாமல் பிரதமர். ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கெல்லாம் வந்து காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதில் சொல்லியிருக்காருன்றதே பெருசு. அவர் வந்து காங்கிரஸ் மாநில தலைவர். இவர் வந்து அட்ரஸ் இல்லாத ஒரு நபர். இவருக்கு பதில் சொல்லியிருக்காருன்றது பெரிய. அதாவது டைரக்டர் விஜய் சந்திரசேகரை விட்டுருங்க, அவர் வேறு. அவரை நான் பேசலை. திரைத்துறையில் இருக்க டைரக்டர் சந்திரசேகரை. அரசியல் பேசக்கூடிய சந்திரசேகரன் ஒருத்தர் இருக்கார்ல, சந்திரசேகரன் யாரோ என்னைக்கு அந்த ஜோசியம் போட்டான என்னன்னு அதோடய முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இப்போ இவர் போய் பையனையே பார்க்க முடியாத நிலமையில் இருக்கார். இவரெல்லாம் போய் ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தின்லாம் பேசினார்னா என்னத்தை சொல்ல. அதே மாதிரி இந்த சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து படம் வந்து வெளியே வரல, நிறைய அழுத்தங்கள் வந்து விஜய்க்கு தரப்படுது. அது ஒரு ரசிகராக சந்திரசேகரன் வந்து கருத்து சொல்லலாம்.
அதுக்கெல்லாம் விஜய் வந்து பயப்பட மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு அது இவர் இப்படி சொல்லி தான் கண்டவனை கொண்டு போய் சாணி அடி வாங்க வைக்கிறதே இதுதான். சம்மந்தப்பட்டவன் காட்ட மாட்டான், பேச மாட்டான். நீங்கள் டூ வீலரில் போயிருக்கு பார்த்துருக்கீங்களா? பின்னாடி உட்காந்துருக்க ரைட்டில் கையை காட்டுவான், முன்னாடி இருக்கவனுக்கு அது தெரியாது, இவன் கையை காட்டுறதே தெரியாது. சரி இவன் ரைட்டில் வளைய போகிறான்னு இப்படி போனால் வண்டி ஓட்டுறவன் லெஃப்ட்டில் மோதிடுவான். இதனால் அஃபென்ஸ் அது. சட்டப்படி வந்து வண்டி அவன் ஓட்டுறானா அவன் தான் இண்டிகேட்டர் போடணும், கையை காட்டணும். பில்லியனில் உட்காந்துருக்கவன் காட்டினான்னா முதல்ல அவனை எதையா கழட்டி தான் அடிக்கணும். ஏன்னா காட்டக்கூடாது அப்படி. புரியுதா அவனுக்கு? சட்டப்படி. ஏன்னா அவன் மைண்டில் போயிட்டுருப்பான், இவன் ரைட்டில் காட்டுவான், அவன் லெஃப்ட்டில் திருப்பினானா என்ன ஆகும்? ஓட்டுறது இவன் கிடையாது. புரியுதா? இந்த மாதிரி தான் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால் சந்திரசேகரன் பின்னாடி உட்காந்து கையை காட்டுறது தப்பு. வண்டி ஓட்டுறவன் மேலே எங்கிட்டு ஓட்டுறான்ன்றது தான் தெரியும். ஏன்னா விஜய் தாவேகா கட்சி கூட வந்து எந்த கட்சியும் வந்து கூட்டணிக்கு வரல அப்படின்றது இன்னைய வரைக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து விஜய் அவர்கள் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை வந்து அவங்க கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்க வேறு கட்சியிலேருந்தாம்மா போடுவார். ஒரு கட்சியிலேருந்து தான் அவர் கட்சியில் போகல. அந்த தொகுதியில் அவர் தெரியுமா? 234 தொகுதின்றது தெரியுமா அவருக்கு? அதை முதல்ல பார்க்கணும். ஸோ அதற்கான ஏற்பாடுகள் வந்து போயிட்டுருக்கு. ஏற்பாடு பண்ணுறதுன்றது வேணால் கரெக்டு. இந்த சாவு வீட்டிலலாம் சொல்லுவாங்க, ஐயா தாத்தா செத்துட்டாரு சங்கு சவண்டிக்கெல்லாம் சொல்லிவிடுங்க, அதெல்லாம் ஏற்பாடு தான். அது அவங்க செய்ய மாட்டாங்க, அதுக்கு ஒரு ஆள் இருப்பா சொல்லி விடுவாங்க, அதை செய்யுங்க, அதை ரெடி பண்ணுப்பா சங்கு சவண்டிக்கலான்ற மாதிரி. அப்புறம் அவங்க வந்து அவன் பாட்டு ஊதிட்டு காசு வாங்கிட்டு போயிடுவான். அதுதான் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருப்பார். திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையான இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 30 தொகுதிகள் கேட்டதாகவும் 2 ராஜ்யசபா சீட் வந்து கேட்டதாகவும் சில விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. எவ்வளோ தொகுதிகள் வந்து காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கொடுக்கப்பட்டிருக்கலான்னா 25 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இந்த டைம் வந்து வேறு சில கட்சிகள் உள்ளே வருது. அந்த கட்சிகளுக்கும் பிரித்து கொடுப்பதற்காக சில தொகுதிகளை திமுகவே குறைச்சி தான் போட்டிடும். போன டைம் 177 போட்டி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த முறை ஒரு 10 இடங்கள் 15 இடங்கள் 12 இடங்கள் குறைவாகத்தான் திமுக போட்டி போட போகுது. காரணம் என்னென்னா, கூட்டணியை வலுவாக்குவதற்காக இன்னும் சிலர் உள்ளே வருவதற்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இருக்கே தவிர காங்கிரஸுக்கு கூட கொடுக்கக்கூடிய நிலைமையெல்லாம் திமுக கூட்டணியில் இல்லைன்னு தான் நினைக்கிறோம். அந்த மாதிரி ரொம்ப அடம் பிடிச்சா ஒரு சீட் வேணால் கூட தருவாங்க. 25ன்றது 26, அப்போ 8ஆம் நம்பர் ராசியான்னு பார்த்தாங்கன்னா 9 27 அப்படின்றத கொடுக்குறதே ரொம்ப முடியாத ஒரு சூழல் தான். 25 கீழே கொடுக்காமல் இருந்தாங்கன்னா ஓகே தான். அப்படி தான் போயிட்டுருக்கு. சார் அதே மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன்வைக்கிறாங்க. இதுக்கு வந்து திமுக சம்மதிக்குமா? கூட்டு பொரியல் கொடுத்து சாப்பிட்டு வேணால் வாங்க ஆட்சி பண்ணலான்னு வாங்க, ஆட்சி பண்ணுறோம் நீங்கள் வாங்க கூட்டு பொரியல் வேணால் கூட்டு வேணால் தரோம் அப்படின்னு தவிர கூட்டணி ஆட்சியில் நடந்துட மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு கட்சி அகில இந்திய அளவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு அம்மா கேட்டாங்களாம், ஒரு பையன் ஓடி வந்து சொல்கிறான், அம்மா நான் தான் செகண்ட் வந்தேன் அப்படின்னு. வெரி குட் கண்ணான்னு எல்லாம் கொஞ்சிட்டு ரொம்ப இவ்வளோ சிறப்பாக ஓடி ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எத்தனை பேர் ஓடினாங்கன்னா 2 பேர் ஓடினதில் அவன் 2வது இடத்த வந்து 2வது வந்து வெளியில் சொல்லும்போது இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம்ல, அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்கல்ல. மொத்தம் ஓடினதே 2 பேர் தான். அதில் இவன் கடைசியில் பின்ன அவன் ஓடி போய் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் இவனே வந்தான். வேறு ஆள் இல்லாதனால இவனுக்கு 2வது ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை பையன் 2வது வந்திருக்கான், நீ என்ன என் பையனுக்கு இப்படி பண்ணுறீங்க, ஸ்கூலில் நடந்த ரன்னிங்கில் 2வது இடத்துல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காங்கிரஸ் நிலமை அதுதான். அதனால் காங்கிரஸ் கூட்டு பொரியல் வேணால் தருவாங்களே தவிர கூட்டணி ஆட்சியெலாம் தர மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸை வந்து காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருக்குது தேசிய அளவில். எப்படி எதிர்கட்சி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழேருந்து வளர்ந்து 1 சீட்டு 2 சீட்டுன்னு வந்து எதிர்கட்சி ரேஞ்சுக்கு வளர்ந்துருக்குன்னா ஓகே. ஆளுங்கட்சியாக காலங்காலமாக இருந்த காங்கிரஸ் 100 சீட்டில் எதிர்கட்சியில் இருக்குது அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் கணக்கு. இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் கட்சி எதிர்கட்சியாக இருக்குது, எனக்கு சீட்டு கொடுங்க. நீ எப்படி எதிர்கட்சியாக இருந்தேன்னு கேட்டால், ஆளுங்கட்சியாக இத்தனை வருஷமாக 40 வருஷமாக ஆண்டுகிட்டு இருந்த கட்சி எதிர்கட்சியாக போனது கேவலம் இல்லையா? கேவலம் இல்லையானா மக்கள் வந்து உங்களை எதுவும் அங்கீகரிக்கலைன்னு தான் அர்த்தம். அதனால தமிழ்நாட்டில்னாலும் இருக்கே ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கு. அதுலேயும் மண்ணை போடுறதுக்கு சில பேர் பார்த்தாங்க, பட் ஆனால் அது நடக்கலை. ஒருவேளை வந்து பீகார் தேர்தலில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தா இப்போது கேட்டிருக்கு. ஆமாம், அப்படி தானே ஏற்கனவே பீகார் தேர்தலில் இப்படி கேட்டு தானே காங்கிரஸ் கட்சி நாசமாக போச்சு. இது வந்து எத்தனை சீட்டு கொடுங்க அத்தனை சீட்டு கொடுங்கன்னு கேட்டு போட்டி வேட்பாளர்லாம் போட்டு கடைசியில் ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சு. இப்போ கட்சி இருக்குன்னு காட்டுறதுக்காக பீகார் காங்கிரஸ் ஆஃபீஸ்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா
பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். 5 ஏக்கரோ 10 ஏக்கர்லேயே இருக்குது. பிரம்மாண்டம் போயிருந்தேன். அந்த கட்டிடம் வந்து இன்றைக்கி வரைக்கும் என்ன ஒரு 100 வருஷம் ஆனாலும் இடியாது. அந்தளவுக்கு தூண், திருமலைய நாயக்கர் தூண் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆஃபீஸ். ஆனால் இங்கே அங்கே போய் நம்ம பார்க்கும்போது என்னென்னா 2 ஆயா படுத்துருந்தது ஓரத்தில், குழந்தைங்க 4-5 விளாண்டுக்கிட்டு இருந்தது. யாரும் அந்த பக்கத்து ஏரியாவில் இருக்க குழந்தைங்க போல். காங்கிரஸ் ஆஃபீஸ்க்குள்ளே ஒரே ஒரு தண்ணி ஜாரும் சக்கும் ஜாடி இருந்துச்சு. இது தவிர அங்கே ஒன்றும் இல்லை. அந்த நிலமையில் இப்போ மக்கள் ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்கன்றது எப்படி இந்த அடம் பிடிச்சி கூட்டம் அவங்களே ஒழிச்சு கட்டி நல்லா இருந்தவனே நாசமாக்கி தேஜஸ்வி யாதவும் போட்டு தள்ளி இவங்களும் கழிவாயிட்டாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ ஒருவேளை வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஒரு பலவீனம் வந்து குறைஞ்சிருச்சு. அதெல்லாம் வெளியில் வரமாட்டாங்க. இப்போ கதவு சாத்திட்டாங்க, உள்ள அந்த வெளியே வர முடியாது. கதவு உள்ளே உட்காந்துருப்பாங்க. இப்போ கொடுத்த தொகுதிகள் வந்து அவங்க ஏற்றுக்கொண்டு தான் அங்கே தான் இருந்தாங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அந்த காலத்தில் இருப்பாங்க. தாலி கட்டிட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. இப்போ தானே டைவர்ஸாக அது இதெல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் தாலி கட்டிட்டா முடிஞ்சு போச்சு லைஃப். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இருந்தே ஆகணும் இங்கே. ஸோ அந்த நிலைமையில தான் காங்கிரஸ் இருக்குது.